Good morning students, welcome all. Good morning. Happy New Year, Happy New Year. எல்லாருக்குமே Happy New Year. New Year அன்னைக்கு நம்ம படிக்கணும். New Year அன்னைக்கு நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய செய்யணும். New Year அன்னைக்கு நம்ம உருப்படியான விஷயங்கள் செய்யணும். அப்பதான் அந்த வருஷம் ஃபுல்லா நம்ம நல்ல விஷயங்கள் செய்வோம், உருப்படியான விஷயங்கள் செய்வோம், படிப்போம். அதனால இன்னைக்கு நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். இப்போ இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்களா? 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் ஸ்டார்ட் பண்றோம். 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ல ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் சாப்டர் ஸ்டார்ட் பண்றோம். கண்டிப்பா மார்ச் 31st நான் உத்தரவாதம் தரேன். மார்ச் 31st லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் இது ரெண்டும் சேர்த்து நம்ம 12th ஸ்டாண்டர்டை என்சிஆர்டி லைன் பை லைன் டீச் பண்ணி முடிச்சிருவோம். அது நான் இந்த இடத்துல உத்தரவாதத்தோட சொல்லிக்கிறேன். இந்த நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்றேங்க. ஸோ தட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ் சாப்டர் இப்போ ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2023. எல்லாருக்குமே சக்சஸ்ஃபுல் இயரா அமையும். உங்களை வாழ்க்கையோட முன்னேற்ற பாதையில கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷஸோட இப்ப நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அடுத்த சாப்டர். இப்போ ஆர்கானிசம் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். Each and every organism can live only for a certain period of time. ஏன்னா we all are mortal. பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு ஆர்கானிசம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வாழும். The period from birth to natural death of an organism represents lifespan. ஒரு ஆர்கானிசம் பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்நாளை நம்ம லைஃப் ஸ்பேன், அத தமிழ்ல வாழ்நாள் அப்படின்னு சொல்றோம். Lifespans of a few organisms are given in figure 1.1. Several other organisms are drawn for which you should find out their lifespans and write it in the space provided. அவங்க சில ஆர்கானிசத்துக்கு லைஃப் ஸ்பேன் கொடுத்துருக்காங்க, சில ஆர்கானிசத்துக்கு நீங்களே கண்டுபிடிச்சு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீட் கொஸ்டின்ல கேட்கலாம், அசைன்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். Examine the lifespans of organisms represented in figure 1.1. Isn't it both interesting and intriguing to note that it may be as short as few days or as long as few thousand years. So சில ஆர்கானிசத்துக்கு சில நாட்கள் தான் லைஃப் ஸ்பேன் இருக்கு, சில ஆர்கானிசத்துக்கு thousands of years லைஃப் ஸ்பேன் இருக்கு. ஸோ ஆர்கானிசத்துக்கு ஆர்கானிசம் லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது மாறுது. எல்லா ஸ்பீசிஸ்க்கும் ஒரே லைஃப் ஸ்பேன் கிடையாது, வாழ்நாள் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. பிட்வீன் தீஸ் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் சில ஆர்கானிசம் சில நாட்கள் மட்டும் வருது, சில ஆர்கானிசம்லாம் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழுது. இது ரெண்டும் டூ எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் இல்லையா, ஆப்போசிட் டு ஈச் அதர் இல்லையா. ஆர் த லைஃப் ஸ்பேன்ஸ் ஆஃப் த மோஸ்ட் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ மற்ற ஆர்கானிசத்தை கம்பேர் பண்ணும்போது 1000 years வாழ்றது, சில நாட்கள் மட்டுமே வாழ்றதுங்கிறது எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கிறாங்க. ஓகே, you may note that lifespans of organisms are not necessarily correlated with their sizes. ஸோ அதோட சைஸஸ்க்கு தகுந்த மாதிரி லைஃப் ஸ்பேன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய சைஸா இருந்தா ரொம்ப வருஷம் வாழணும், குட்டி சைஸா இருந்தா கொஞ்ச நாள் தான் வாழணுங்கிறது கிடையாது. The size of crows and parrots are not very different, yet their lifespan show a wide differences. காக்கா, கிளி, காக்காவோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியா இருக்கும், கிளியோட பேரட்டோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ரெண்டும் பார்க்கறதுக்கு சைஸ்ல ஒண்ணுதான். ஸோ சைஸுக்கு தகுந்த மாதிரி லைஃப் ஸ்பேன் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அசஸ் அண்ட் ரீசன் எல்லாம் இந்த கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்கணும். சிமிலர்லி a mango tree has a much shorter lifespan as compared to a people tree. people tree 2000 வருஷத்துல இருந்து 3000 வருஷம் வரைக்கும் வாழும். ஆனா மேங்கோ ட்ரீ அத்தனை வருஷம் வாழ்றது இல்லை. ஸோ நெக்ஸ்ட், whatever be the lifespan, death of every individual organism is a certainty. That is, no individual is immortal. எல்லாருமே மார்டல் தான், எக்ஸப்ட் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, சிங்கிள் செல் ஆர்கானிசத்தை தவிர எல்லாருமே மார்டல் தான். அவன் 2000 வருஷம் வாழலாம், 3000 வருஷம் வாழலாம், சில நாட்கள் வாழலாம், சில வருடங்கள் வாழலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஆல் வில் டை. ஒரு காலத்துல எல்லாரும் ஒரு கட்டத்துல இறந்துதான் ஆகணும். எக்ஸப்ஷன் இங்க சொல்றாங்க, யாரு? சிங்கிள் செல் ஆர்கானிசம் மட்டும் இறக்குறதே இல்லை, தே ஆர் இம்மார்டல் அப்படிங்கிறாங்க. எப்படி? Why do we say there is no natural death in single celled organism? Given this reality, have you ever wondered how vast number of plant and animal species have existed on earth for several thousand years? Reproduction நடக்கிறதுனால தான் several thousand years, several millions of years இந்த
ஆர்கானிசம்ஸ் எல்லாம் உயிரோட இருக்காங்க, சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்க. There must be some process in living organisms that ensure this continuity. Yes, we are talking about reproduction, something that we take for granted. So that reproduction அப்படிங்கிற ஒன்று தான் இப்போ வந்து நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு காரணமா இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் கண்டினியூவா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. சரி, இங்க வந்து சிங்கிள் செல்டு ஆர்கானிசத்தை ஏன் வந்து நம்ம வந்து நேச்சுரல் டெத் இல்ல, தேர் இஸ் நோ நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்றோம்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம டயக்ராம் ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க. அமீபா இருக்கு. இந்த அமீபா வந்து என்ன ஆகும்னா பைனரி ஃபிஷன்ல ரெண்டா பிரியும். இந்த ரெண்டா பிரியும் போது 50% ஆஃப் த நியூக்ளியஸ், 50% ஆஃப் த சைட்டோபிளாசம் வந்து அதோட டாட்டர் செல்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருச்சு. அப்ப இந்த அமீபா செத்து போச்சுன்னு அர்த்தம் இல்ல, இந்த அமீபா 2 அமீபாவா வந்துருச்சு. திருப்பி இந்த 2 அமீபா 4 அமீபாவா மாறும். இப்படியே போய்கிட்டு இருக்குமே தவிர ஷேரிங் ஆஃப் நியூக்ளியஸ் ஆஸ் வெல் அஸ் அந்த சைட்டோபிளாசம் அடுத்தடுத்த ஆர்கானிசத்துக்கு போய்கிட்டே இருக்கிறதுனால இந்த மெயின் ஆர்கானிசம் இறந்து போச்சானா கிடையாது. அன்லஸ் ஏதோ ஆன்டிபயோட்டிக்கை போட்டு விஷத்தை போட்டு கொல்லாத வரைக்கும், அதாவது ஆர்டிபிஷியலா அதை வந்து நம்ம டார்ச்சர் பண்ணாத வரைக்கும், அதுக்கு நேச்சுரலா ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்து அதுக்கு ஃபுட் எல்லாம் கண்டினியூவா கிடைக்கிற வரைக்கும் அது சாகவே சாகாது. ஸோ அதை தான் நம்ம சொல்றோம், சிங்கிள் செல் ஆர்கானிசம் லைக் அமீபா, அப்புறம் அந்த பாக்டீரியா, இதுக்கெல்லாம் சாவே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் ரீசன். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இது நான் நோட் கூட பண்ணி வச்சேன். எலிஃபண்டோட இயர் வந்து பாத்தீங்கன்னா 60 to 75 இயர்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலிஃபண்டோட லைஃப் ஸ்பேன் 60 to 75 இயர்ஸ். ரெண்டாவது வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 to 7 இயர்ஸ். 5 to 7 இயர்ஸ் அதோட லைஃப் ஸ்பேன். நெக்ஸ்ட் டாகுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து பாத்தீங்கன்னா டாகுக்கு 25 இயர்ஸ். மீதி எல்லாம் கொடுத்துட்டாங்க. பனானா ட்ரீக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷங்க, பனானா ட்ரீ வந்து 25 இயர்ஸ். பனானா ட்ரீ 25 இயர்ஸ். எங்க பனானா ட்ரீ மேல போயிடுச்சா? ஓகே, பனானா ட்ரீ 25 இயர்ஸ், 25 வருஷம், 25 இயர்ஸ். கவ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கவுக்கு நோட் பண்ணி வச்சேனே 20 இயர்ஸ். கவ் வந்து 20 வருஷம் வாழுங்க. கவ் வந்து 20 வருஷம் வாழும். பேரட்டுக்கு 140 இயர்ஸ், க்ரோக்கு 15 இயர்ஸ். இதான் சொன்னாங்க. சைஸ்ல ஒரே மாதிரி இருந்தா கூட வாழ்நாள்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ சைஸுக்கும் வாழ்நாளுக்கும் நம்ம சம்பந்தப்படுத்த முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அசஸ் அண்ட் ரீசன்ல கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து crocodile 60 இயர்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. ஹார்ஸ் வந்து பார்ப்போம். ஹார்ஸ் நோட் பண்ணி வச்சேன்னா ஒரே நிமிஷங்க. ஹார்ஸ் 50 இயர்ஸ்ங்க. ஹார்ஸ் 50 இயர்ஸ். அதே போல ஃப்ரூட் ஃப்ளை வந்து 30 டேஸ், 30 நாட்கள் ஃப்ரூட் ஃப்ளை 30 டேஸ். ரைஸ் பிளான்ட் 4 மந்த்ஸ். பேனியன் ட்ரீ 250 to 500 இயர்ஸ். 250 to 500 இயர்ஸ். ஓகேங்களா? நாட் 250, 200 to 500 இயர்ஸ். 200ல இருந்து 500 வருஷம் வரைக்கும் நமக்கு பேனியன் ட்ரீ உயிரோட இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி பார்த்தாச்சு. இது நோட் பண்ணி வச்சுங்க, கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், reproduction is defined as a biological process in which an organism gives rise to young ones. So reproduction அப்படிங்கிறது நியூ யங் ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ப்ராசஸ். நியூ ஆர்கானிசம், யங் ஆர்கானிசத்தை நம்ம ஆஃப் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவோம். சிமிலர் டு இட் செல்ஃப், அதே மாதிரி ஆர்கானிசத்தை அது ப்ரொடியூஸ் பண்ணணும். ஹியூமன்னா ஹியூமன், பிளான்ட்ல ரைஸ்னா ரைஸ் பிளான்ட்ல இருந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணி வர்றது ரைஸ் தான் வரணும். வீட்னா வீட், கோதுமை. ஸோ அது மாதிரி அவங்கள மாதிரியே இருக்க ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்றது தான் ரீப்ரொடக்ஷன். த ஆஃப் ஸ்பிரிங் க்ரோ, மெச்சூர் அண்ட் இன் டர்ன் ப்ரொடியூஸ் நியூ ஆஃப் ஸ்பிரிங். அந்த நியூ ஆர்கானிசம் குழந்தையா பிறக்கிறாங்க, யங் பிளான்ட் இருக்குல்ல, அதுவும் வளரும், அதுவும் திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதனாலதான் ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் பூமியில எர்த்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் எக்ஸிஸ்டன்ஸா இருக்காங்க எல்லா ஸ்பீசிஸுமே. ஓகே, thus there is a cycle of birth, growth and death. இதான் லைஃப் ஸ்பேன்ல வருது. பிறக்கிறது, வளர்றது, இறக்குறது, இடையில ரீப்ரொடக்ஷன் பண்றது. ரீப்ரொடக்ஷன் enables the continuity of a species generation after generation. ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷன் அப்படியே வழி வழியா ஒரு ஸ்பீசிஸ் வந்து பூமியில எக்ஸிஸ்டன்ஸா கண்டினியூஷனா இருக்கிறதுக்கு காரணம் ரீப்ரொடக்ஷன் ப்ரொசீஜர் தான்.
Next, you will study later in chapter 5 principles of inheritance and variation and the genetics la படிப்போம் how genetic variation is created and inherited during reproduction அப்படிங்கறது 5th chapter la படிச்சிருவோம் 12th la. There is a large diversity in the biological world and each organism has evolved its own mechanism to multiply and produce offspring. So ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் தனித்தனியான மெக்கானிசம் இருக்கு. Asexual reproduction, sexual reproduction இந்த மாதிரி எல்லாம். The organism's habitat அப்படின்னா லிவிங் பிளேஸ், வளர்ற இடத்தை தான் ஹேபிடேட் அப்படிமோ. இட்ஸ் இன்டர்னல் பிசியாலஜி, உள்ள அதுக்கு ஃபங்க்ஷனிங்லாம் நடக்குது இல்லையா, இந்த ஆர்கன் சிஸ்டம்லாம் உள்ள இருக்கும் அது. அண்ட் செவரல் அதர் ஃபேக்டர்ஸ்னு வரும்போது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்லாம் வந்துடும். ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹவு இட் ரீப்ரொடியூசஸ், எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்றாங்கிறதுக்கு வளர்ற இடம் ஹேபிடேட், internal physiology and several other factors la காரணமா இருக்கு. Based on whether there is a participation of one organism or two in the process of reproduction, it is of two types. ஒரே ஒரு ஆர்கானிசம்னா என்ன அர்த்தம், மேல் ஆர் ஃபீமேல் பேரண்ட் மட்டும் தான் இன்வால்வ் ஆவாங்க. டூ ஆர்கானிசம்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட் இன்வால்வ் ஆனாங்கன்னா அது டூ ஆர்கானிசம் சொல்றாங்க. when offspring is produced by a single parent, ஒரே பேரண்ட்ல இருந்து வந்ததுன்னா with or without the involvement of gamete formation, the reproduction is asexual. இந்த இடத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுதான் அசஸ் அண்ட் ரீசன்ல புடிச்சு கொஸ்டின் கேட்பான், உங்களை கவனத்தை சிதறடிக்கிறதா இருக்கும். வித் ஆர் வித்தவுட் த இன்வால்வ்மெண்ட் ஆஃப் கேமிட் இன்வால்வ் ஆகலாம், இன்வால்வ் ஆகாம இருக்கலாம், அதை பத்தி இங்க கேள்வியே கிடையாது. சிங்கிள் பேரண்ட் மட்டும் தான் இன்வால்வ் ஆவாங்க. அதுல கேமிட் வரலாம், வராமலும் இருக்கலாம். அதுதான் நம்ம வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அப்ப ஏசெக்சுவல் அப்படிங்கிறது கேமிட் விஷயமே கிடையாது. கேமிட் இன்வால்வ் ஆகலாம், இன்வால்வ் ஆகாம இருக்கலாம். ஆனா சிங்கிள் பேரண்ட் இருந்தாங்கன்னா, சிங்கிள் பேரண்ட்ல இருந்து நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதுக்கு பேரு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். வென் டூ பேரண்ட்ஸ் ஆப்போசிட் செக்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் ஆப்போசிட் செக்ஸா தான் இருக்கணும், participate in the reproductive process and also involve fusion of male and female gametes. இங்க பாருங்க, ஏசெக்சுவல்ல கேமிட் இன்வால்வ் ஆகலாம், இன்வால்வ் ஆகாமையும் இருக்கலாம். ஆனா செக்சுவல்ல கம்பல்சரிலி மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட்ஸும் இன்வால்வ் ஆகணும், மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஃபியூஷனும் ஆகணும். அப்படி ஆனிச்சுன்னா அதுக்கு பேரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, இது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அமீபால பைனரி ஃபிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அமீபால நியூக்ளியஸ் முதல்ல ரெண்டா பிரியுது, அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் பிரிஞ்சு 2 செல் வந்துருச்சு. ஒரு அமீபா 2 அமீபாவா மாறி இருக்கு. இந்த அமீபா சாகல, இந்த அமீபாவோட கண்டென்ட் பூரா 2 அமீபாவுக்கு பிரிச்சு கொடுத்துருச்சு, பங்கு பிரிச்சு கொடுத்துருச்சு. அப்ப இந்த அமீபா 2 அமீபாவில உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. சோ தட் இங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் பைனரி ஃபிஷன் நடக்கிறதுல டெத்துங்கிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க, மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட், asexual reproduction in animals ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். In this method, a single individual parent, single parent தான் இன்வால்வ் ஆகுறாங்க, is capable of producing offspring. Offspringனா நியூ ஆர்கானிசம், யங் ஆர்கானிசம்ஸ். ஸோ அதுதான் நம்ம ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னு சொல்றோம். ஒரே நிமிஷங்க. ஓகே, ஓகே 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 ஒரே நிமிஷம், கொஞ்சம் கோணலா இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, நியூ ஆர்கானிசம் சொல்றோம். ஸோ ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப்ஸ்பிரிங் தான் நியூ ஆர்கானிசம், குழந்தைங்க, யங் ஒன்ஸ். Offsprings that are produced are not only identical to one another. See, இந்த ஆர்கானிசமும் இந்த ஆர்கானிசமும் ஆஃப்ஸ்பிரிங், டாட்டர் செல்ஸ் தான் ஆஃப்ஸ்பிரிங். இவங்களும் ஒரே மாதிரி அச்சசலா இருக்கிறது மட்டும் இல்லாம பேரண்ட் மாதிரியே இருப்பாங்க, ஏன்னா சிங்கிள் பேரண்ட் தான் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பட் ஆர் ஆல்சோ எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஐடென்டிக்கல் டு ஒன் அனதர் அண்ட் எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆஃப் தேர் பேரண்ட்ஸா இருப்பாங்க. ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஃபார்ம் ஆகிற நியூ ஆர்கானிசம்ஸ். ஆர் தீஸ் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் லைக்லி டு பி ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் ஆர் டிஃப்ரெண்ட்? எஸ், அவங்க ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலா இருப்பாங்க, டிஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆஃப் பேரண்ட்னு வந்துட்டாங்க. அப்ப ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, மறந்துடாதீங்க. The term clone is used to describe such morphologically and genetically similar organisms or individuals. So இதுல வந்து ரெண்டு பேரும் exact copies of each other, genetically similar, physiologically similar,
and they are morphologically similar. Morphologically external structure, genetically அந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய DNA content. அப்படியே அவங்க பேரண்ட் மாதிரி இருக்கிறவங்கள நம்ம குளோன் அப்படின்னு சொல்லுவோம். மார்பாலஜிக்கல் அண்ட் ஜெனட்டிக்கலி சிமிலரா இருந்தாங்கன்னா. மெனி சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பை பைனரி ஃபிஷன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து ஜூஸ்போர்ஸ் ஆஃப் கிளாமிடோமோனாஸ் அண்ட் கொனிடியா ஆஃப் பெனிசிலியம், பட்ஸ் இன் ஹைட்ரா, ஜென்யூஸ் இன் ஸ்பாஞ்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்க அந்த பிக்சர்ஸ் நான் வைக்க மறந்துட்டேனா? அந்த பிக்சர்ஸ் வைக்க மறந்துட்டேன். இட்ஸ் ஓகேங்க. பிக்சர்ஸ் மட்டும்தான் வைக்கலையா இல்ல வேற ஏதாவது கட் ஆயிடுச்சா? இல்ல. ஓகே, பார்ப்போம். மெனி சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பை பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன்னா செல் ரெண்டா டிவைட் ஆகிறது. வேர் a cell divides into two halves and each rapidly grows into an adult. ஸோ ஒரு செல் ரெண்டு செல்லா பிரியுது, ரெண்டு செல்லும் நல்லா மெச்சூர் ஆயிடுது, அடல்ட் செல்லா மெச்சூர் ஆயிடுது. எக்ஸாம்பிள் அமீபா, பாராமிஷியம். இது கொஸ்டின்ல கேட்பாங்க. பைனரி ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் அமீபாவும் பாராமிஷியமும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இன் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா the division is unequal and small buds are produced that remains attached initially to the parent cell, which eventually gets separated and mature into new yeast organism. Unequal cell division இங்க நடக்குது. ஸ்மால் பட் இப்படி வெளியில ஃபார்ம் ஆகுது, அப்புறம் நியூக்ளியஸ் டிவைட் ஆகி அந்த நியூக்ளியஸ் இதுக்குள்ள போகுது, அப்புறம் சைட்டோபிளாசம் கொஞ்சம் போகுது, அது டிட்டாச் ஆகி தனி செல்லா போய் வளர்ந்துருது. இதுதான் பட்டிங் இன் ஈஸ்ட்ல பட்டிங் நடக்குது. கொஸ்டின் கேட்பாங்க. Under unfavorable conditions, the amoeba withdrawn its pseudopodia. அமீபா இப்படி இருக்கு அப்படின்னா அதோட சூடோபோடியா ஃபால்ஸ் ஃபுட் சுத்தி இருக்கு பாத்தீங்களா, அதுதான். அதெல்லாம் உள்ள இழுத்துக்கிட்டு சூடோபோடியாவை உள்ள இழுத்துக்குது அண்ட் செக்ரீட் a 3-layered hard covering or cyst. 3-layered hard covering cyst. Unfavorable condition என்ன? தண்ணி இல்ல, வெயில் ஜாஸ்தியா இருக்கு, ஆர்கானிசம் இறந்துடக்கூடாது. அப்போ சூடோபோடியாவெல்லாம் திருப்பி வாங்கிக்கிட்டு 3-layered cyst, thick walled layer ஃபார்ம் பண்ணிடுது, சிஸ்ட ஃபார்ம் பண்ணிடுது around itself. This phenomena is termed as encystation. So encystation unfavorable conditionல அமீபால நடக்குது, மறந்துடாதீங்க. When favorable condition returns, மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் the encysted amoeba divides by multiple fission. So அமீபால வந்து பைனரி ஃபிஷனும் நடக்குது, மல்டிபிள் ஃபிஷனும் நடக்குது and produce many minute amoeba and pseudopodiospores இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அந்த சூடோஸ்போடியோஸ்போர்ஸ் இந்த நியூ அமீபால நியூ ஆர்கானிசமா அடல்ட் ஆர்கானிசமா டெவலப் ஆயிடும். The cyst wall bursts out and the spores are liberated in the surrounding medium to grow up into many amoeba. This phenomena is known as sporulation. இதை வந்து நம்ம sporulation process அப்படின்னு சொல்றோம். ஒரே நிமிஷம். இதை நம்ம ஸ்போருலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஏன் நான் வந்து சில பிக்சர்ஸ்லாம் விட்டுட்டேன் போல இருக்கு. ஒரே நிமிஷம் வந்துடுறேங்க. Few minutes. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த பிக்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூஸ்போர்ஸ் ஆஃப் அந்த கிளாமிடோமோனாஸ் கொடுத்துருக்காங்க. கிளாமிடோமோனாஸ்ல ஜூஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஜூஸ்போர்ஸ் அப்படிங்கிறது மொட்டைல் ஸ்போர்ஸ். கொனிடியா இன் பெனிசிலியம். டயக்ராம் கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கணும், எக்ஸாம்ல கேட்பாங்க. அண்ட் தென் ஹைட்ராவில் பட்டிங். அண்ட் தென் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிக்யூல்ஸா? ஆமா, ஒரே நிமிஷங்க.
ஜெம்யூல்ஸ், நாட் ஸ்பிக்யூல்ஸ்ங்கிறது இதுல இருக்க இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஸ்பிக்யூல்மோ, இந்த என்டையர் ஸ்ட்ரக்சருக்கு பேரு ஜெம்யூல். இந்த என்டையர் ஸ்ட்ரக்சருக்கு பேரு ஜெம்யூல் அப்படிமோ. ஸோ ஜெம்யூல், ஒரே நிமிஷம். ஜெம்யூல்ஸ் இன் ஸ்பாஞ்சஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்லைடு மட்டும் விட்டுட்டோம். லெட் அஸ் see how widespread asexual reproduction is. ஸோ asexual reproduction வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்துல இருக்குன்னு பார்க்குறோம். among different groups of organisms, asexual reproduction is common among single celled organism and in plants and animals with relatively simple organization. பிளான்ஸ்லயும் இருக்கு, அனிமல்ஸ்லயும் இருக்கு. எந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல சிம்பிள் ஆர்கனைசேஷனோட அனிமல்ஸ் இருக்கோ, பிளான்ஸ் இருக்கோ, அங்கெல்லாம் நமக்கு வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் காமனா இருக்கு. இன் ப்ரோட்டிஸ்ட் அண்ட் மோனிரன்ஸ். ப்ரோட்டிஸ்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிசெல்லுலார் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். மோனிரன்ஸ்னா யாரு? பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, அவங்கலாம். The organisms are the parent cell divides by mitosis into two to give rise to new individuals. So mitosis cell divisionல உங்களுக்கு ஒரு செல் ரெண்டு செல்லா டிவைட் ஆகி ரெண்டு இண்டிவிஜுவல்ஸா கொடுக்குறாங்க. thus in these organisms cell division is itself a mode of reproduction. இந்த இடத்துல क्वेश्चन கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான லைன். செல் டிவிஷனே ரீப்ரொடக்ஷனா இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள் யாரு? புரோட்டிஸ்டாவும் மோனிரன்ஸும். மறந்துடக்கூடாது. புரோட்டிஸ்டா அண்ட் மோனிரன்ஸ் வந்து செல் டிவிஷனே உங்களுக்கு அங்க என்னவா இருக்கு? ரீப்ரொடக்ஷனா இருக்கு. அது क्वेश्चनல கேட்பாங்க. அதர் தென் தட் நம்ம இதை சாரி, இந்த டாபிக் முடிச்சாச்சு. இந்த பிக்சர்ஸும் நல்லா பார்த்துக்கணும். ஜெம்யூல்ஸ் இன் ஸ்பாஞ்சஸ், பட்டிங் இன் ஹைட்ரா, கொனிடியோஸ்போர்ஸ் இன் பெனிசிலியம் அண்ட் ஜூஸ்போர்ஸ் இன் கிளாமிடோமோனாஸ். இந்த பிக்சர்ஸும் நல்லா பார்த்துக்கணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல நம்ம வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இது வரைக்கும் நடத்துனதுல டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கேட்கலாங்க. எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க. யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ரகுராமன் சொல்லுங்க, என்ன டவுட்பா? ஹலோ சார். சார் த்ரோசோஃபிலா மெலனோகோஸ்டர் இருக்குல்லைங்க சார்? ஆமாப்பா. அதுக்கு இன்னொரு பேர் தானேங்க சார், ஃப்ரூட் ஃப்ளை? ஆமா சார். அதுக்கு 2 to 3 months கொடுத்துருக்காங்க சார். நீங்க 30 daysனு சொன்னீங்க லைஃப் ஸ்பேன். ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி 1 weekல அது ரீப்ரொடக்ஷன் பண்ணி செல்ஸ் அதோட சைக்கிளை முடிக்கும் அப்படின்னு ஒரு சில புக்ல கொடுத்துருக்காங்க. ஒரு சில புக்ல நீங்க சொல்ற மாதிரி 2 to 3 months கொடுத்துருக்காங்க. 2 to 3 months எதுல கொடுத்துருக்காங்க சார்? கூகுள் சர்ச்ல கொடுத்துருந்தாங்க. கூகுள் சர்ச் வந்து ஆத்தென்டிகேஷன் கிடையாது இல்லையா? அண்ட் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்க சார். சார் நீங்க பார்த்தது எதலைங்க சார் பார்த்தீங்க எல்லாமே டீடைல்ஸ்? நானும் நிறைய புக்ஸ்ல தான் பார்த்தேன். சில டீடைல்ஸ் வந்து பைஜூஸ் அந்த வெப்சைட் இருக்கும், அதுல பார்த்தேன். ஓகேங்க சார். பைஜூஸ் தான் மெயினா நிறைய பார்த்தது. ஓகேங்க சார். ஏன்னா அவங்க என்சிஆர்டி பேஸ்ட் கண்டென்ட் அதிகமா கொடுக்குறாங்க. ஓகேங்க சார். சரிப்பா. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். அண்ட் எனக்கு இன்னைக்கு பர்த்டே விஷஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். ஏன்னா குழந்தைங்க கிட்ட இருந்து விஷஸ் வாங்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். மதுமிதா, என்ன கொஸ்டின் பா? கேளுங்க. சொல்லுங்க சார். நான் நிறைய டைம் கேட்டேன், நீங்க சொல்லவே இல்லை சார். எம்எம்சிக்கு 7.5 எவ்வளவு மார்க் சார் தேவை? என்னப்பா இது, நிறைய தடவை கேட்டீங்க சொல்லவே இல்லைங்கிறீங்க. 400 மார்க்குக்கு மேல வாங்கணும். உங்களோட எய்ம் 650 வச்சுக்கோங்க. ஏன் நீங்க பதற்றப்படுறீங்க? ரெண்டாவது விஷயம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான். நீங்க மேபி 2022 கட் ஆஃப் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான் ஃபைனல் கட் ஆஃபும் எம்எம்சிக்கு. அண்ட் எல்லா காலேஜுக்குமே 7.5% ரிசர்வேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான் எல்லா. ஏன்னா செகண்ட் ரவுண்ட் எல்லாம் வேகன்சியே வரல. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்கு 37 கல்லூரிக்குமே 7.5% ரிசர்வேஷனுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டோம் நம்ம. அண்ட் நீங்க வந்து 650 மார்க் வச்சுட்டு படிங்க. இல்ல சார் எனக்கு பிசிக்ஸ்லாம் ரொம்ப டஃபா இருக்கு, எனக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னா 500 மார்க் 400 மார்க்கு மேல வாங்கிட்டா எம்எம்சில சீட் கிடைச்சிடும்.
ஓகே சார். இது ரொம்ப பேசிக்கான விஷயம் தானே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடையாது. அதனாலதான் நிறைய தடவை கேட்டுட்டு ஆன்சர் பண்ணலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் 7.5% ரிசர்வேஷனுக்கு என்னவோ அதுதான் ஃபைனல் ரவுண்ட் வரைக்குமே. ஏன்னா செகண்ட் ரவுண்ட்ல இருந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு எம்பிபிஎஸ் வேகன்சியே வரல 2022ல. 2023க்கு என்ன கட் ஆஃபா இருக்கும்? 400 மார்க்ஸ்க்கு மேல வாங்கிட்டீங்கன்னா எம்எம்சி எல்லாம் போயிடலாம். 400 பிளஸ். சரியா? சிம்பிள். சரி. ஹாப்பி நியூ இயர். ஆல் தி பெஸ்ட். Okay, thank you so much. Take care. Bye. See you.